வணக்கம் கந்தன் கருணை பக்தர்களே. இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகுமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 படை முருகனும் ஒரே இடத்துல காட்சி தராருன்னு சொல்கிறாங்க. வாங்க அவருடைய மகிமைகளையும் அவருடைய மகத்துவத்தையும் வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்தாங்க. அழகுமலை மேலருள் வீசும் ஆண்டவனே, முத்துகுமாரா பாலதண்டாயுத பாணியே, வேலோடு வந்தாய் என் வாழ்வில், இன்று வாழ்வு முழுதும் நீதான் தெய்வம் அண்ணே. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் வாகனமும் சர்ப்பமும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிலை பாருங்க. ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படியே மேலே போயிடலாம். அந்த மயில் வாகனத்துக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஒரு பழமையான ஒரு தூண்கள் கல்லிலேயே ஒரு நிழல் கூட மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அழகுமலை இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கஷ்டத்தோடையும் பக்தர்கள் வந்தால் கூட அவங்க மனநிலையும் சரி அவங்க வாழ்க்கையும் சரி அழகாகுன்னு சொல்கிறாங்க. வணக்கங்கண்ணா, நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கந்தன் கருணை யூடியூப் சேனல்லேருந்து வரேங்க. நம்ம அழகுமலை முருகன் கோவிலோடைய மகிமை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் பல்லடத்துலேருந்து வரேன். சரி, பேர் சந்திரசேகர். சரிங்க. நான் கடந்த ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கிறேன். 10 வருஷமாக வரீங்க? வரோம். வந்த போதெல்லாம் மன அமைதி கிடைக்குது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு தான் இருக்கிறோம். சரிங்க. இங்கே வந்துட்டுருக்கிற நிறைய பேர்த்துக்கு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. வாங்க படிக்கட்டேறி மேலே போய் அவர் போய் பார்த்தோம். படிக்கட்டு ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா விநாயகர் இடது பக்கம் இருக்கார். பாத விநாயகர் பாருங்க. பக்தர்கள் எப்படி பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்கன்னு. வாங்க சுற்றி போய் மேலே போய் பார்த்தரலாம். ஆனால் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கிற மாதிரி மரங்களுக்கு பக்கத்தில் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேறணும் அப்படின்னு அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மலைக்கு ஒரு தடமும் போகுதுங்க. இந்த மலையிலேருந்து இடது பக்கம் பார்த்திங்கன்னா தடமும் போகுது. நம்ம பைக்லேயும் போய்க்கலாம், படிக்கட்டேறியும் போய்க்கலாம். படிக்கட்டெல்லாம் இப்போ தான் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 6 படை முருகனும் ஒன்றா இருக்கார் இந்த திருத்தலத்தில். வாங்க அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். வாங்க 6 படை முருகனையும் போய் பார்த்துடலாம். அழகுமலை எழுந்தருளும் அந்த ஆனந்த வேலவனோ ஆடி வணங்கோ. எவ்வளோ அழகாக சிலை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். 6 முகத்தோட கையில் வேலோட வலது பக்கமும் இடது பக்கமும் வள்ளி தெய்வானையோட சிலை வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. வாங்க மேலே போய் பார்த்தரலாம். முதல் படை வீடு திருப்பரங்குன்ற முருகன் பாருங்க. எவ்வளோ அழகாக பக்தர்கள்லாம் பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. வாங்க அப்படியே சுற்றிட்டு 2வது படை வீட்டுக்கு போயிடலாம். வாங்க
ஆனால் ரொம்ப வருஷம் பழமையான கோயில் தான். பாருங்கள், 2வது படை வீடு திருச்செந்தூர். வாங்க போய் பார்த்தலாம். திருச்செந்தூர் முருகன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். மூன்றாம் படை வீடு பழனி. திருச்செந்தூர் முருகனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பழனி முருகன் இருக்கார். வாங்க பார்த்தலாம். இவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. எவ்வளோ அழகாக வந்து பூக்கள் வச்சு பக்தர்களை வழிபட்டுருக்காங்க பாருங்க. பாருங்க சண்முகர் எப்படி காட்சி தர்றாருன்னு பாருங்க. 5 முகத்தோட சண்முகர் இருக்காரு. நான்காம் படை வீடு, அதாவது வந்து சுவாமி மலை. வாங்க பார்த்தாலும் சுவாமி மலை முருகனை வந்து எப்படி அழகாக வந்து செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேல் வச்சுருக்காங்க சின்னதாக. அடுத்தது 5ஆம் படை வீடு திருத்தணி. வாங்க போய் பார்த்தாலும். பழமுதிர்ச்சோலை. வாங்க முருகனை போய் பார்த்தாலும். வள்ளி தேவசேனாவோட முருகன் வந்து இங்கே காட்சி தராரு. பழமுதிர்ச்சோலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே முருகன் வந்து வள்ளி தேவசேனாவோட காட்சி தராருங்க பாருங்கள்.